ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ பிஆர்டி பற்றிய மகிழ்ச்சியான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டுல ஆனுவல் பிளானர் தற்சமயம் மாற்றி அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றத பற்றியும் இந்த வீடியோல ஒரு சில தகவலை நாம இப்ப பார்க்க இருக்கங்க. என்ன அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம். ஜூன் 15 அடிப்படை எழுத்து தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோல முக்கிய தகவலாக பார்க்க இருக்கோங்க. நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில தற்சமயம் பாத்தீங்கன்னா எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை உயர்த்துங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ அமைச்சரிடையும் சரி முதல்வரிடையும் சரி நேரடியாக பல முறை மனுக்களும் கொடுத்திருக்காங்க. ஸோ 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படக்கூடிய இந்த ஒரு தேர்வுல கம்மியான வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப வெறும் 2700 வேகன்சிஸ் கொடுக்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப கவலைக்கிடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேகன்சிஸை கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆகுது எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தரப்புல கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டிஆர்பில இதற்குண்டான முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வர இருக்கிறதாக தகவல்கள் அனைத்துமே நமக்கு வெளியாகி இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஆர்பியை பொறுத்தவரை இப்ப எல்லா ப்ராசஸுமே தற்சமயம் போயிட்டு இருக்கு. கவுன்சிலிங் உண்டான ப்ராசஸ், அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே வெளியிட போறாங்க எஸ்ஜிடி உடையது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா டோட்டலாவே பாத்தீங்கன்னா இப்ப புதிய வேகன்சிஸ் பட்டியலை அடுத்த ஆண்டு முதல் விடுறதா சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப செலக்ட் ஆனதுக்கு சரி புதிய பட்டியலை சேர்த்து வெளியிடுவாங்களா, செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியாகுமா, சிவி லிஸ்ட் வெளியாகுமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன நோட்டிபிகேஷன் டிஆர்பில வெளியாகும் இதுதாங்க எல்லாரும் மனத்திலுமே இருக்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய நோட்டிபிகேஷன் வருமா, டெட்டுடைய நோட்டிபிகேஷன் வருமா, இல்ல இன்னும் அடுத்த ஆண்டுக்கு உண்டான நியமன தேர்வுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் வருமா, இப்படி அனைத்து தரப்பினருமே பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்சிமம் எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுகள், இது குறிப்பா இடம்பெற்றக்கூடிய தேர்வுகள் இந்த பிஜிடிஆர்பில, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா டிஆர்பி போர்டுல என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய சில அப்டேட் என்ன அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த கல்வியாண்டு தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி ஜிடி பணி நியமனம், அந்த பிஆர்டி எல்லா பணி நியமனங்கள் எல்லாமே கொண்டு வர போறாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வுகளை நடத்த திட்டம் வச்சிருக்காங்க. பிஜிடிஆர்பியுடைய 2025 உண்டான தேர்வுகளை நடத்துறதுக்காக திட்டம் வச்சிருக்காங்க. இதுக்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை பாத்தீங்கன்னா வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் 15 அடிப்படை எழுத்து தேர்வு நடத்துறதா திட்டம் வச்சிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 5.38 லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்து தேர்வு வரும் ஜூன் 15 நடத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவு பயிற்சிப்பதற்காக மத்திய அரசால் பாரத எழுத்தறிவு திட்டம் 2022 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 2027 ஆண்டுக்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்ப இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுங்க. தமிழகத்துல பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநர்கள் மூலம் இந்த திட்டத்தில் கீழ் 3 ஆண்டுகளில் சுமார் 15 லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதுங்க. தொடர்ந்து 2025 மற்றும் 26 கல்வியாண்டுல 25.80 கோடியில் 15 லட்சம் பேருக்கு அடிப்படையில் எழுத்தறிவு கல்வி வழங்க பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் இயக்குநர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. முதற்கட்டமா பாத்தீங்கன்னா 30,190 மையங்கள் மூலமாக 8 திருநங்கைகள் உட்பட மொத்தம் 5,38,156 பேருக்கு கற்பிப்போருக்கு கடந்த நவம்பர் முதல் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்ததுங்க. இவர்களுக்கான அடிப்படை எழுத்து தேர்வு ஜூன் 15 நடத்த உள்ளதுங்க. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு தேர்வை சிறந்த முறையில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா விரைவில் நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்றவங்களுக்கு உண்டான பணி ஆணைகளை விரைவில் வழங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. இல்லைன்னா அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போராட்டங்களை நடத்தலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான அறிவிப்புகளை அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.